அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. ஏமா அந்த வரப்புல ஓடி வருது கணக்கு விட்டு பிள்ளை மாதிரி இல்ல? அவனே தானே. அவனுக்கு இங்க என்ன சொல்லி இப்படி வேமா திருத்துன்னு ஓடி வர? ஏதாவது விஷயம் இருந்தா ஓடி வருவான். மெதுவா வாடா, வாய்க்காடுக்குள்ள விழுந்து போறாத. எதுக்கு இப்படி வேமா ஓடி வரியா? என்னடா எதுக்கு இப்படி ஓடி வரவன்? மெதுவா வர வேண்டியது தானே. கொஞ்சம் விட்டு கீழே விழுந்துருப்பா. அம்பிட்டு வேமா ஓடி வர? இப்பதான் வரப்பு வெட்டி விட்டு இருக்காங்க. இப்படி வேமா ஓடி வரடா. விஷயம் இல்லாம வருவேனாயா? என்னடா விஷயம்? ஐயோ முடியல. அப்பதான் உங்க வீட்டுல உங்க பேராண்டி பிரச்சனை பண்ணி அருவாவும் அப்படி எப்படின்னு சொல்லி ஏதோ சண்டை சச்சுற மாதிரி பெருசா சண்டையை ஓட்டுக்கு இருக்காங்க. எல்லாரும் அண்ணன் தம்பி எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்க. என்ன சொல்ற? அருவா தூக்கிட்டாங்களா? ஏய் நல்லா பாத்தியா? அவங்க எப்படின்னா சண்டைக்கு போக மாட்டாங்களே. ஐயா உள்ள நின்று போய் கண்ணு கூட பாத்துட்டுதே வந்தேன். என்னடா சண்டை நடக்குதுன்னு போனா அங்க பக்கத்து வீட்டுல இருந்து ஆளு சொல்லி விட்டாங்க சண்டை வர்றாங்கன்னு சொல்லி. என்னன்னு தெரியல. உங்க பேராண்டினே உங்க மக விட்டு மயந்தேன் அருவாவை தூக்கிட்டு வெட்ட போறேன் குத்த போறேன்னு நின்னுக்கு இருந்திருக்காரு. ஐய சண்டை சச்சரவா இருக்கு. ஏதோ பஞ்சாயத்து பேசிக்கிருக்காங்க. என்னன்னு தெரியல. அதே இப்போ உடனே உங்களுக்கு சொல்ல வந்தேன். முதல்ல போய் என்ன பாருங்க. பெரியவங்க யாரும் வீட்டுல இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்க போல எப்படி போன? ஏமா இது மாதிரியா? ஆமாங்க ஐயா. கவியரசு அண்ணே, அப்புறம் ரவி அண்ணே, அப்புறம் உங்க மக விட்டு மருமையா இருக்கிறாருல ஆர்மிக்காரரு அவரு, அப்புறம் அந்த பிள்ளைய உங்க மூணு பேர் பிள்ளைந்தே எல்லாம் அங்க நின்னுட்டு ஒரே என்னன்னு தெரியல சண்டை ஓட்டுட்டு அருவா வச்சு தூக்கிட்டு நிக்குது. ஐயா சரி நீ போடா நாங்க வரோம். சரிங்க ஐயா சீக்கிரம் போங்க. சரி எங்க கிட்ட சொல்லிக்கிற மாதிரி ஊர்ல சொல்லிக்கிறேன் அப்படியே பாத்துக்க போ. அதுக்கே சொல்ல போறேன். சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சொல்றது தானே என்னை கணக்கு பிள்ளைன்னு வச்சிருக்காங்க. நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன். சரி போ. இது ஒண்ணுதே நடக்காம இருந்துச்சு, இப்ப அதுவும் நடக்குதா? கண்டிப்பா உன் தங்கச்சிக்காரோட மயன் என்ன செஞ்சிருப்பியான். இவனுக்கு வேற ஜோலியே இல்லையா? விடுமா என்ன பிரச்சனை தெரியல. அங்க போனாதே வாங்கும். அந்த இடத்துல வெற்றி இல்லையாக்கும். வெற்றி எங்க போனியா? அதையும் எனக்கும் தெரியல. சரி வாங்க போய் என்னன்னு பாப்போம். அதுவும் சரினே. சரி வர போயிட்டு விட்டாச்சு. இனி பாக்கி வரையும் நான் வந்து சாயந்தரம் கூட பாத்துக்கிறேன். வெற்றி விட்டு பார்க்க சொல்லிக்கிறேன். சரி வாங்க போவோம். சரிங்க வா. மச்சான் விடுங்க. அதே என்ன எதுன்னு பார்த்தாச்சுல. பஞ்சாயத்துலாம் வேண்டாம் விட்டுடுங்க. அண்ணே இப்படிலாம் விடக்கூடாதுனே. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விட்டு 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 பிடிக்கதே அவங்களுக்கு நல்லா குளிர் காயும். அதுவும் இவனுக்குலாம் சொல்லவே வேணாம். வாரு வாய பொத்திராமா. என்ன அண்ணங்காரங்கள வந்துட்டு அப்படி சவுடாலா பேசிக்கிருக்க? வாரு அம்பிட்டேன். என்ன பேசாம இருந்துக்க. நான் முன்னாடியே பொட்ட பிள்ளைய வாடி போடுங்கிற. என்ன முறை பொண்ணா இருந்தா டீ போட்டு கூப்பிடலாமா? பொம்பளை பிள்ளைய மதிக்க கத்துக்க முதல்ல. முகரை பாரு வளர்த்து விட்டுருக்கா பாரு ஆத்தா. யாத்தலை பத்தி பேசினா அம்பிடுத்தேன் வருதுல கோவம். அப்ப எங்க தங்கச்சிகளை பத்தி பேசினாலும் ஏதாவது செஞ்சாலும் எனக்கும் கோவம் வரத்தேன் செய்யும். என்னமோ ஊருக்குள்ளே உனக்கு மட்டும்தான் அருவா தூக்க தெரியுற மாதிரி அருவா தூக்கிட்டு வர. நீ ஆம்பளையா? பொட்ட பிள்ளைகிட்ட அருவாவை தூக்கி வெட்ட போறேன்னு நினைக்கு இருக்கா? ஆம்பளை கிட்ட மோதிர வந்து ஆம்பளை பொட்டச்சிக்கிட்ட மோதிரவே கிடையாது. என்னடா அன்னைக்கு பூரா சேர்ந்துக்கிட்டு ஒரு மாதிரி சவுடாலதையும் பேசுறியா? அன்னைங்க எல்லாம் சேர்ந்தா அப்படித்தேன். என்ன இந்த வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வை. இன்னைக்கு என்ன செய்யணும் பாரு. எல்லாத்தையும் இன்னைக்கு வர வச்சு இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு கட்டியே ஆகணும். வர வர உன் அலுப்பு தாங்கவே முடியல. இப்படியே விட்டோம்டா இன்னைக்கு ஆள் இருக்க போய் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. நாளைக்கு ஆள் இல்லைன்னு என்ன வேணாலும் செய்வ. அப்படித்தானே? மரியாதையா அருவாவை கொடுத்துரு. நான் போயிருவேன். என்ன முடிஞ்சு வச்சு பிரச்சனை. தேவையில்லாம பஞ்சாயத்து கிஞ்சாயத்து குடும்பத்தை கூட்டினியே அப்புறம் அம்புறதே பாத்துக்க. எவனும் சும்மா விட மாட்டேன். என்ன நீ சும்மா விட மாட்டேன்? இல்ல என்ன சும்மா விட மாட்டேன்? பாத்துவா ஒத்தையா ரெட்டையான்னு பாப்ப முடியும். வாய மூடுறா முதல்ல. தமிழ் கண்மணி அந்த பிள்ளைய உள்ள கூட்டு போங்க. வயசுக்கு அந்த பிள்ளை வெளியே வந்து நின்றுக்கு இருக்கு. வாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் செய்யல. உள்ள போ. நாங்க வந்துட்டோம்லதா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன வயசுக்கு அந்த பிள்ளை வெளியே வரக்கூடாது. போ உள்ள போ. சுஜி இங்க பாரு. எனக்கு ஒண்ணும் இல்ல. அவன் ஒண்ணுமே செய்யல. நீ வெளியே வந்ததே தப்பு. போ முதல்ல உள்ள. எதுக்கு அழுகுற? ஒட்டப்பள்ளி அழுகக்கூடாது. தைரியமா இருக்கணும். போ. அவன் என்ன வெட்டியா அப்படியா? வெட்ட வரதுக்குள்ள தடுத்துட்டீல. அப்புறம் என்ன? அழுகாத. உன் மூஞ்சிக்கு நல்லாவே இல்ல. சிரிச்சுதான் பாத்திருக்கேன். அழுதெல்லாம் பார்த்ததே இல்ல. எல்லாத்தையும் சிரிக்க வச்சு இப்படி அழுதுக்கு இருந்தா இந்த புள்ளைய பாத்தியால? ஒண்ணும் இல்ல அப்படி இல்ல இப்படி இல்லன்னு சொல்லிவிட்டு பாத்தியா? ஒண்ணும் தெரியாத பாப்பா 5 மணிக்கே போட்டாலாம் டாப்பா. ஏலாது 8 மணி. சரி விடு. அது எத்தனை மணியோ நமக்குள்ள இருக்கட்டும். விளையாட்டி சொல்லிக்க வேணாம். என்ன? ஆமா அசிங்கமா போயிரு. என்ன ஆமால நமக்கு மரியாதை சூடு சோறும் சோறு எல்லாம் முக்கியம். எனக்கு என்னைக்குமே சோறு தான் முக்கியம். ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டா? ஏன் என் மேல அவ்வளவு காதரா வெட்டி போயிட்டு
போட்டாங்க பிஜிஎம். இனி இவங்க தொல்லை தாங்காது. என்ன அழுது நின்றுச்சு? அது 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 ஏதோ அது ஏதோ இதுல வந்து நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க. நான் உள்ள போறேன். நானும் உள்ள போய் சொல்லி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்க அது அது ஒண்ணு இல்ல. நானு வரேன். என்னால ரொம்ப வாய் தட்டச்சு போடுது. சரியில்லை. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைன்னா அவன் அது வெட்ட வந்துட்டானா அப்புறம் இவ உயிர் போயிரும்ல. அதே வந்து பிடிச்சே, வேற ஒண்ணும் இல்ல. அதே வந்து கட்டி பிடிச்சியா? பிடிச்சம்ல அப்படித்தான்ல. உங்க ஊர்ல கட்டி பிடிக்கிறதுக்கு பேரு பிடிக்கிறதா? இருந்தாலும் இப்பெல்லாம் ஓட்டக்கூடாது. ஆயிருந்தே ஆனாலும் என்ன மாம்சே சரியில்லை. எதுக்கு மாமான்னு கூப்பிடுறீங்க? புரியல. உங்ககிட்ட பேசலையே. நீங்க உங்க ஜோடி பாருங்க. ஒண்ணும் சரியில்லை. என்ன ஏன் நீங்க மட்டும் மாமான்னு கூப்பிடணுமோ? அது அது அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஆனா இது வாய மூடல. ரொம்ப ஓவரா பண்ணாத. என்ன நான் ஓவரா பண்ணேன்? நான் ஒன்னும் ஓவரா பண்ணல. நான் ஒன்னும் குறைச்சு பண்ணல. நான் யதார்த்தத்தை பேசுனேன். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பண்றீங்க. நான் உள்ள போறேன்னு எனக்கு சமாளிக்க கூட ஓன்ட்ட இருந்தே கத்துக்கணும் போல. பரவாயில்ல சுஜி, நல்லாத்தையும் சமாளிக்கிற. அது அது எனக்கு சமாளிக்கலாம் தெரியாது. நான் வந்து உண்மையை தான் பேசுறேன். என் வாயில வரதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. உண்மையில பிணையில ஊத்த இல்ல சரியான நாடகம் போடுதுல. பேசாம இரு. பாத்து போடுவோம். இப்ப ஊருக்குள்ள வச்சு கலாய்க்கிற அந்த பிள்ளை தலைவரிக்கு எல்லாத்தையும் உண்மையா ஒத்துக்க. ரொம்ப மனசுக்குள்ள கோட்டையெல்லாம் கட்டாது. என்ன பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி நானு வாரேன். என்ன ரொம்பதான் தைரியம். என்ன சரி எனக்கு சரி நான் வாரேன். குயிலு கருங்குயிலு மாம மணக்குயிலு கோலம் பாடும் பாட்டாலே மயிலு இளமயிலு மாமன் கவி குயிலு ராகம் பாடும் கேட்டாலே செய்தி சொல்லும் பாட்டாலே உன்னை எண்ணி நானே உள்ளம் வாடி போனே கன்னி பொண்ணுதானே ஏ மாமனே ஏ மாமனே. என்னடா ஓடி போயிட்ட? தனியாத்தே வா. ரெடி மாவளை வந்து வச்சு. மாம்சே இன்னும் பயிற்சி தேவை. அந்த பிள்ளை பத்தி உங்களுக்கு தெரியாது. எதையும் அப்படி சீக்கிரத்துல ஒத்துக்கிறாது. என்ன சீக்கிரமா பயிற்சி செஞ்சு சீக்கிரமா கரெக்ட் பண்ற வேலை பாருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் சும்மா ஏதோ ஏன் மாம்சே பச்சையா போய் சொல்றிய? சேவக்கா சொல்லட்டுமா? அது உண்மையா இருக்காது எனக்கு தெரியும். சரி கொஞ்சம் கூடிய சீக்கிரத்துல எல்லாத்தையும் பாத்துக்கிறீங்க. என்ன வரட்டா? அந்த பிள்ளைய பத்தி இப்பவே சொல்லிட்டேன். அப்படி சீக்கிரத்துல எதையும் ஒத்துக்கவே ஒத்துக்கிறாது. ஆழமான மனசு தோண்டி எடுத்தாலே எதுவா இருந்தாலும் வரும். சேச்சிபி வச்சு தோண்டுவீலோ இல்ல கரண்டி வச்சு தோண்டுவீலோ எனக்கு தெரியாது. என்ன வரட்டா? என்ன வீட்ல யாருமே காணோம். எங்க போனீங்க எல்லாரும்? ஒண்ணுமே விளங்கலையே. நிலா வாங்கக்கா. என்ன வீட்ல அப்பா அம்மா அண்ணன் யாருமே காணோம். இப்பதான் வாரியலோ? காலைல வெளியே போறேன்னு சொன்னீங்க. ஆமா போன சொல்லி இப்போதே முடிஞ்சது. சரி வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் கசகசா இருந்துச்சு. குளிச்சுட்டு இப்போதே ட்ரெஸ்ஸை மாத்தினேன். வீட்டுல யாருமே காணும். உள்ள வரும்போது யாருமே இல்லை. சரி எங்களுக்கு போயிருப்பாங்க வந்திருப்பாங்க பார்த்தா இன்னுமே ஆளை காணோம். உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஐயா வயக்காட்டுல இருந்தாரு. நான் இப்போதான் வீட்டுக்கு வந்தேன். உங்களுக்கு காலையிலே போனது தானே? ஆமா எனக்கு அங்க தேள் கடிச்சு பிடிச்சு. என்ன சொல்றீங்க? தேளா? இல்ல இல்ல அது சும்மா கடிச்சு பிடிச்சு. அப்புறம் உங்க மாமா இருக்கிறாருல சின்னவர், அவர் பேர் தரல. கவியரசன் நினைக்கிறேன். அவர் தான் கொண்டு வந்து வீட்டில் விட்டாரு. இப்போ வழி பரவாயில்ல. நான் மட்டும் தான் வீட்டில் இருக்கேன். அம்மாவுக்கு யாரோ ஒருத்தர் வந்து என்னமோ சொன்னாங்க. பதறி அடிச்சுட்டு ஓடினாங்க. எங்கே போனாங்க என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. பதறி அடிச்சுட்டு ஓடினாங்களா? என்ன சொல்றீங்க? அப்போ அண்ணே அவர் எனக்கு தெரியாது. நான் வர்றதப்பயே அவர் வீட்டிலே கிடையாது. என்ன சொல்றிய? ஒன்றும் விளங்கலையே. சரி இப்போ உங்களுக்கு கால் பரவாயில்ல? அது ஒன்றும் இல்லை. அது சரியா போயிடும். தேள் தானே கிடச்சிது. அது சரியா போயிடும். அங்கேயே ஐயா சரியா நாங்கள் செடி எடுத்து குடிச்சாரு. நான் தான் கசக்குதுன்னு சாப்பிட மாட்டேன்னு ஐயா வாயில ஊட்டி விட்டாரு. ஐயோ பார்த்து பத்திரமா இருந்திருக்கலாம்லக்கா. சரி இனி பாத்துக்கிறேங்க. என்ன பரப்புலாம் நடந்து போகும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க. என்ன சரிங்க நிலா. அப்ப வீட்டுல இருக்கவங்க யார் எங்க போனாங்கன்னு தெரியல. அப்படித்தானே? தெரியல. அம்மா மட்டும் பதறி அடிச்சுட்டு ஓடினாங்க. ஆனா எங்க ஓடினாங்கன்னு தெரியாது. ஐயா வயக்காட்டுல இருந்தாரு. வயக்காட்டுல தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ணன் எங்க வெளியே போனாரு எனக்கு எதுவுமே தெரியாது. சரி நான் பாத்துக்கிறேன். சரி நான் வெற்றி வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்ன பிறகு வாரேக்கா. பாத்துக்கிறேங்க. என்ன சரி நீலா. சாப்பிட்டு போலாம்ல? வெற்றி கூட வெளியே போனேன். அங்க சாப்பிட்டோம் 2 பேரும். ஒரு இடத்துல ஒரு சின்ன கடை மாதிரி இருந்துச்சு. அங்க சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். சரி நீங்க போயிட்டு வாங்க. சரிங்கக்கா வாரேன். உடம்ப பாத்துக்கிறேங்க. சரிங்க நீலா. என்னங்கடா வீட்டுல எவனையுமே காணா. கூட பிறந்தது அங்கேயே தான் கிடக்குது. அப்பா வயக்காடுக்கு போயிருந்தாலும் இந்நேரம் சாப்பிட வீட்டுக்கு வந்திருக்கணுமே.
யாருமே காணோம். நம்ம மட்டும்தான் இருக்கோம். நீனா கூட வெளியே போயிட்டு வந்ததுனால நமக்கு ஒருவேளை அப்படி தெரியுதோ? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே விளங்கலையே. சரி, இந்த அன்னைங்களாவது வந்திருப்பாங்கன்னு பார்த்தா யாருமே காணோம். ஐயோ, ஒண்ணுமே புரியல. பக்கத்து வீட்டுல இந்த சவுண்ட் இல்லாத மாதிரி தான் தெரியுது. என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை நம்ம குடும்பத்துல உள்ளவங்க திரும்பிட்டாங்களா என்ன? சரி, இந்த சட்டையை வேற கழட்டி எங்கிட்டு வீசணும்னு தெரியல. காணமே. இப்படியே உட்காந்து கிடந்தா நல்லாவா இருக்கும்? சரி, தமிழ் போய் பார்த்துட்டு வருவோம். எங்க வீடே தங்க மாட்டேங்குது, அங்கேயே தான் கிடக்குது. கண்குள்ளே நிக்குது, போய் பார்த்துட்டு வருவோம். வெற்றி, ஐயோ, மான மரியாதை. என்ன பேஷன் ஷோவா நடந்துருக்கு? என்ன இப்படி பாக்குறா? ஐயோ, ஒரு பொண்ணே என்ன இந்த அளவுக்கு பார்த்தா என்ன திங்கிற மாதிரி பாக்குறா? நிலா, நிலா, என்ன நிலா? என்ன வெற்றி, ஏன் இப்படி பயந்துக்கு இருக்க? என்ன நிலா, நிலா, அது வந்து நான் இப்ப ட்ரெஸ் இல்லாம இருக்கேன் நிலா. நீ பார்க்காத. மான மரியாதை போது. வெற்றி பனியன் போட்டுதே நிக்கிற, ஏன்? இல்ல நிலா, அது இப்ப கையை எடுக்க போறியா என்ன? ஏன்னா நிலா, நீ போ. ஏன்னா அங்கிட்டு திரும்பி நின்று என் கேள்விகள் பதில் சொல்றேன். வெற்றி, இப்ப நீ கையை எடுக்கலாம், அப்படிதான் பாத்துக்க. நிலா, அது என்ன நிலா? என்ன நீ? நான் என்ன ரோட்ல போறவளா? உன் அத்தமாக தானே? ஏன் பனியன் போட்டு தானே நிக்கிற? இதுல என்ன இருக்கு? இருந்தாலும் இது தப்பு நிலா, ரொம்ப தப்பு. நான் ஒரு ஆண்மகன், கண்ணி கிடையாத பையன். இதெல்லாம் ரொம்ப தவறு. என்ன சொல்ல வர? வேணா நிலா, இப்ப நீ எதுக்கு இங்க வந்து நான் தெரிஞ்சுக்கிறவா? என்ன பக்கத்துல வரா? நிலா, நிலா, என்ன நிலா? நிலா, நிலா, வேணா நிலா, நான் கண்ணி கிடையாத பையன். நான் மட்டும் போனேன், என்ன சொன்னேன்? என்ன நீ வாய மூடு. நிலா, அது வாய் மூட மாட்டேங்குது நிலா. ஒரு பொம்பளை பிள்ளை நானே இப்படி தைரியமா இருக்கும்போது உனக்கு என்ன? நிலா, வேணா நிலா, என்ன நிலா? நிலா, நீ என்ன சொல்ல வந்த அதை மட்டும் சொல்லு. இல்ல, நீ கொஞ்சம் திரும்பி நில்லு நிலா. நான் சட்டை மாட்டிக்கிறேன். நீ சட்டையே தேடிக்க இருந்தேன். ஐயோ, ஏன் ஹார்ட் பீட் இப்படி எகுறது? அது 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 நிலா, அது ஏன்ட்டு கேட்டேன். நிலா, அது உனக்கு சொன்னா புரியாது நிலா. நிலா, எனக்கு பயமா இருக்கு நிலா. எதுக்கு இப்படி பயப்படுற? நிலா, இது தப்பு நிலா. வீட்டுல யாருமே இல்ல. நான் ஒரு கண்ணி கழியாத பையன். என்னை நீ சட்டை இல்லாம பார்த்ததே ரொம்ப தப்பு. இது ரொம்ப தப்பு. எது தப்பு? நிலா, என்ன நிலா, இதெல்லாம் புதுசா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இனிமே அப்படித்தான் இருக்கும். நான் தான் சொன்னோம்ல, ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்தா இப்படிதான் பண்ணுவாங்களா? ஆமா. அடியே, நானே சும்மா இருக்குன்னு நினைச்சாலும் உசுப்பேத்தி விடுறியடி. ஐயோ, அன்னைக்கு முத்தம் கொடுத்ததுல இருந்தே ஒரு மார்க் மாத்தி சுத்துறா. என்ன பண்ணிக்கு என்ன செய்ய போறான்னு தெரியலையே. முருகா, நீதாயா காப்பாத்தணும். ஐயோ, முருகனை வேற எடுத்துட்டுன்னு உடனே சண்டைக்கு வந்துருவாப்புல. ஏண்டா, உனக்கு ஒரு வேலை இல்ல? அவன் அந்த பிள்ளை பேசலன்னா பேசல உட்காந்து ஒப்பாரி வைக்கிறது. பேசி இப்பெல்லாம் வந்து பண்ணா இதுக்கும் முருகனை கூப்பிடுவேன். என்னமோ பண்ணியா அப்படின்னு சொல்லுவாரு. ஐயோ முருகையா, எதுக்கு இப்படி பாக்குறான்னு தெரியலையே. இவ பார்வையே ஆளை கொன்று போல. என்ன? நிலா, என்ன நிலா? சரி, என்ன சொல்லு, என்ன? நான் உன்னை கேட்பேன், உண்மையை சொல்லணும். ஐயோ, என்ன கேட்க போறான்னு தெரியலையே. முருகா, ஒரு விளையாடிக்கு முட்டை குடிச்சது கேட்டுருவாளோ? சொல்லு நிலா. எதுக்கு வாய் தட்டச்சு போடுது? நான் என்ன செஞ்சேன்? கடிச்சா தின்னுபிட்டேன். இல்ல, சொல்லு. நேத்து காலையில நான் கூப்பிட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தல்ல, போச்சு, செத்து. ஆமா. அப்போ உள்ள யாரோ பீங்கான உடச்சி போட்டிருந்தாங்க. நான் கால் வலிக்கு விட்டு கீழே விழுந்துட்டேன். நீ என்ன பிடிச்ச. அப்போ 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 அது அது ஐயோ, என்னால முடியலையே. ஐயோ, இப்படி பக்கத்துல நிக்கும் போது முருகா, எனக்கு வர வழி தரல. என்ன மன்னிச்சிரியா? என்ன நிலா? இல்ல, அன்னைக்கு உனக்கு செஞ்சில, உனக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன செஞ்சாலும் அதை திருப்பி கொடுப்பேன்னு. சரி, இப்ப அதுக்கு அது வந்து நீ வேணுடி செஞ்சியா வேணாடி செஞ்சியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை நான் இப்போ திருப்பி கொடுக்கணும். ஏன்னா மன்னிச்சுக்க வெற்றி, நான் இப்போ அதை திருப்பி கொடுக்குறேன். என்னது? தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாயே, தோண்டி தோண்டி தீனை ஒட்டுகிறாயே, நீயே காதல் மூலகம், கவிதை நூறுகளாயிரம், காதல் தீவிரவாதி நாயுதமான
நிலா அம்மா 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 மேல இருந்து என்ன செய்யலாம்? அம்மா அம்மா பார்த்துட்டாங்கல்ல. இது இது ரொம்ப தப்பு. போ நிலா. அத்தை கோச்சுக்க மாட்டாங்க. கோச்சுக்க மாட்டாளா? இல்ல அம்மா அம்மா வந்து இதை பார்த்ததுனால அம்மா ஒரு மாதிரி சிரிச்சுட்டாங்கன்னா ஏன் வெற்றி குழந்தை மாதிரியே இருக்க? அது அது சின்ன பிள்ளைல இருந்தே அப்படியே தான் நிலா. என்ன செய்ய? குழந்தை மாதிரி இரு வெற்றி, வேணான்னு சொல்லல. ஆனா அது உனக்கு பிடிச்சவட்ட மட்டும், ஐ மீன் என்கிட்ட மட்டும் இரு. அப்ப என்ன பிடிக்குமா? அந்த முன்னே சொன்னோம்ல உன்னை எனக்கு பிடிக்கும்டு. இது சரியா தப்பான்ட்டு எனக்கு தெரியல. என்னை பொறுத்தளவுல சரிதே. உனக்கு தப்பா தெரிஞ்சா நான் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன நிலா, தப்பு தப்பா என்ன பண்ணிட்டு அப்புறம் தப்பு இல்லைன்னு சொன்னா எப்படி நிலா? நீ ஒரு லூசு. எனக்கு அது எப்பயே தெரியுமே. தெரிஞ்சிருந்தும் என்னையும் லூசாக்க நினைக்கிறியோ? சொன்னாலும் சொல்லலைனாலும் நீயும் என் கூட சேர்ந்துட்டில. நீயும் பைத்திய மண்டல ஆவ. வெற்றி, இனிமே உன் பேரு லூசு, என் பேரு மெண்டல், ஓகேவா? சீ போடில, நீ ரொம்ப மோசம். நீ மட்டும் என்னவா? எனக்கு வெக்க வெக்கமா இருக்கு. வெற்றி, அதை நான் பண்ணணும். பண்ணல, அதை நானே செஞ்சேன். எம்மா பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இங்க உங்களுக்கு ரொமான்ஸ் பத்தியா? அது பின்னாடி திரும்பி தான் ரொமான்ஸ் பண்ணுவாங்களா? இருங்க, உங்க ரொமான்ஸ்ல மண்ணெண்ணெய ஊத்த. இங்க வெட்டு குத்து வரைக்கும் போயிட்டு இருக்கு. இவங்க ரொமான்ஸ். ஏய் ஏய் அண்ணே. வெட்டி ஏன் வாய் இப்படி பொளக்கற? நல்லாவே இல்ல. ஆமா நல்லாவே இல்ல. எப்ப பார்த்தா பல்ல கடிட்டே இருக்கணுமோ? இந்த நாதனாரே, கரெக்ட் நாதனாரே, இங்க கொஞ்சம் திரும்புங்க. நிலா விலகு நிலா, தங்கச்சி. நிலா தமிழ். என்ன தங்கச்சி? ஐயோ, உன்னை பார்த்துட்டே நாங்க வரணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். உன்னை பார்த்தே 2-3 நாள் ஆச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நான் உள்ள நினைக்க இருந்தேன். அப்ப நிலா அது அது சொத்தப்பல்லா? வெட்டி உனக்கு சொத்தப்பல்ல இருக்கு? இல்ல, அந்த பிள்ளை அது என்ன கிண்டல் பண்ணும். இல்ல நிலா, அதெல்லாம் இல்ல. இல்லாத ஒண்ணு எதுக்கு வெற்றி அப்படி சொல்லி கூப்பிடுற? ஏன் தமிழ்? இந்தாமா கலெக்டர், உன் பொசிஷன் ஹவுஸ் எல்லாம் உங்க ஆளுகிட்ட வச்சுக்கங்க. என்ன இங்கலாம் பண்ணிக்கிறதா அப்படி பாத்துக்க. ஏண்டா அங்க வெட்டு குத்தாயிட்ட அருவாத்துக்கு சுத்தி தர்றாங்க. வீட்டுல எம்மா பெரிய பஞ்சாயத்து வச்சிருக்காங்க தெரியுமா? வந்தவே அங்க வர இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியாம இருக்கு. வெட்டு குத்தா? எனக்கு என்னடா சொல்ற? யார் வெட்டினா? யார் வெட்டல? அதுக்குள்ள வந்து ரவி அண்ணே, அப்புறம் கவி அண்ணே, அப்புறம் அங்க மாமா இருக்கார்ல மச்சான், எல்லாரும் வந்துட்டாங்க. ஐயோ, இப்ப என்ன எங்க மாமா வீட்ல இருக்கா எல்லாரும்? அங்கனே பஞ்சாயத்து கூட்டாங்க. எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டாங்க. அதே உங்களை வந்து கூட்டி போலாம்னு வந்தா இப்படிதான். வாங்க. உங்களுக்கு ரொமான்ஸ் கேக்குதா? ரொமான்ஸ் எல்லாம் இல்ல. யாம்ல இப்படிலாம் பேசுற? அப்பலாம் ஒண்ணும் இல்ல. பின்ன என்ன? இதுக்கு பேர் ரொமான்ஸ் இல்லனா பின்ன என்னன்னு கேக்குறேன். நீ எப்ப பார்த்தாலும் வையாத வெற்றி பாவம். ஐயோ, உங்க அலுப்பு தாங்க முடியல. வாங்க. இது என்ன புது கூத்தா இருக்கு? ஒண்ணு வெளியதான் கூட்டி வச்சு ஆள் மாத்துக்கிட்ட பஞ்சாயத்து வைக்கணும். இது என்ன? யோ டவுசர், இன்னுமா உனக்கு புரியல? இது குடும்ப பஞ்சாயத்து. உனக்குலாம் வாய் நீட்டு வச்சு காம்பிட்டேன். சரி, இப்ப என்ன பிரச்சனை? என்ன பஞ்சாயத்து? ஐயா, நாங்களே சொல்றோம். இது வெளி பஞ்சாயத்து மாதிரி எடுத்துட்டு வர வேணாம்னு சொல்லிதான் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து வச்சோம். நான் வீட்டுல இல்ல. இப்ப இந்த பஞ்சாயத்து கூட்டிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நான் வீட்டுல கிடையாது. நானும் என் வீட்டுக்காரரு, மாமனார், மாமியார் எல்லாரும் ஒரு சோழியா வெளியே போயிருந்தோம். அது ஒண்ணு இல்ல, என் பொண்டாட்டிய காணோம். அதோ கூட்டிட்டு வரலாம். யோ, வாய பொத்திட்டு இருந்துராமா. இதனடி காணாம போனேன். அதோ தெரியாதனமா ஏதோ நடந்திருக்கும் போல. என்னண்டு முழுசா எதுவும் விளங்கலையா? ஏதோ சண்டை சச்சரவு, அருவா வெட்டு குத்துன்னு ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. போயிட்டு வரதுக்குள்ள இப்படி நடந்து போச்சு. அதுக்குள்ள பஞ்சாயத்து கூட்டிட்டாங்க. சரி, பஞ்சாயத்தை கூட்டினதும் ஒரு வகைக்கு நல்லதுதான். என்ன சித்தி, பஞ்சாயத்தை கூட்டினது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? ஏன்னா உங்க மையம் தானே பிரச்சனை பண்ணாரு. அவன் ஏதாவது கோவத்துல செஞ்சிருப்பியான். அதுக்கு உடனே பஞ்சாயத்தை கூட்டுவீங்களோ? இதுக்கிட்ட குடும்பம் சொல்லிக்கிறீங்களோ? என்ன சித்தி புரியாம பேசிக்கிருக்கிய? கோவத்துல பண்றதுக்கும் வேணும்னே வந்து பண்றதுக்கு வித்தியாசம் தெரியாமல இருக்காங்க. இப்ப என் அண்ணன் இருக்க போய் எல்லாத்தையும் தடுக்க முடிஞ்சிச்சு. என் அண்ணன் இல்லண்டா இந்த பிள்ளைய நிலைமையை நினைச்சு பாருங்க. என்னதே 1000 குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு வந்தாலும் இப்படிதான் வேடிக்கை பாப்பீங்களா? எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு நல்லா பாத்துக்கிறங்க. என்ன ஏன் அவளுக்கு முறை பையன் தானே, பம்பளுக்கு சீன் என்ன? அவன் போற பாக்கல வம்பளுக்குன்னு நினைச்சிருப்பியான். அது அருவா கத்தி குத்திட்டு வந்திருக்கோம். வாய மூடு. என்ன புள்ளைய ஒழுங்கா வளர்க்காம வாய பொத்திக்கு இருந்துரு. என்ன இப்படி பஞ்சாயத்து கூட்டுறதுக்கே நீ தாண்டி காரணம். ஆமா, உங்களுக்கு என்ன தவிர வேற என்ன? சரி, இப்ப என்னதே முடிவே? இங்க பாரு, நான் உங்ககிட்ட இது வரைக்கும் பேசினது இல்லை. என்ன ஏன்னா
பேசுற அளவுக்கு உனக்கு எனக்கு நடுவுல என்ன அப்படி என்ன பிரச்சனை கூட எனக்கு இன்ன வரைக்குமே தெரியல. சரி விடு, ஒரே குடும்பமா இருந்து இப்படித்தானே இருக்கும், என்ன செய்ய சொல்ற, விட்டு தள்ளு, அப்படித்தான் முடிஞ்சு போச்சு. ஆனா பாண்டி செஞ்சது ரொம்ப தப்பு. என்ன, அதுவும் வயசுக்கு வந்த பிள்ளைகிட்ட இப்படி செஞ்சது ரொம்ப ரொம்ப தப்பு. இவங்க பஞ்சாயத்து கூட்டம்லாம் தப்பு கிடையாது. ஓ மயன் இப்படி செஞ்சது தப்பா சரியில்லையா? பெரியப்பா என்ன பெரியப்பா அவங்க கிட்ட பேசிக்கிருக்கீங்க? நாங்க தப்புன்னு சொல்லிதானே பஞ்சாயத்து கூட்டி இருக்கு. தீர்ப்பு வழங்க சொல்லுங்க. அவன் செஞ்சது தப்புதேன். என்ன, நான் மட்டும் வரலன்னு வச்சுக்க, அருவா எடுத்து வெட்டி இருப்பியான். அந்த அவன் நின்றுட்டு இருந்தாள், அவனை பிடிச்சி வெட்டி இருப்பியான். இதெல்லாம் சரியில்லை சித்தப்பா. என்ன எதுன்னு முதல்ல பாத்துங்க பெரியப்பா. அப்படிதான் சொல்லுவேன் சித்தப்பா. பெரியப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆர்மிக்காரரு, என்னடி நீங்க ஏன் கூட தானே இருந்தீங்க? எப்படி தப்பிச்சீங்க, ஓடி வந்தீங்க? ஏன் ஆர்மில துப்பாக்கி தொலைச்சிட்டு தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓடி வந்தீங்களோ? இப்பெல்லாம் காமெடி பண்ணக்கூடாது. சித்த பேசாம இரு. ஆர்மிக்காரரு, நான் பண்ணது பேர் காமெடியே இல்ல. தெரிய முடி. சரி இருப்பா, பஞ்சாயத்து படியே வருவோம். இப்ப ஏன் பாண்டி, நீ எதுக்கு இங்க சண்டைக்கு வந்த? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஏதாவது தூண்டல் காரணம் எல்லாமே வந்திருக்க மாட்டேன், நீ சொல்லு. இப்ப கேளுங்க ஐயா, முன்னாலே நியாயத்தை எதுவும் கேட்டுறாது. என்ன எதுக்கு தெரியுங்க பஞ்சாயத்து தலைவரா இருக்கீங்களோ? எனக்கு காரணம் இருக்க போயிதே நான் வந்தேன். என்ன, ஆனா இப்படி எல்லாரும் கூட சேர்ந்துக்கிட்டு அடிக்க வருவாங்க நான் நினைக்கல. பாண்டி, பாண்டி, நீ என்ன அம்பிட்டு நல்லவனா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், நீ என்ன அம்பிட்டு நல்லவனான்னு கேக்குறேன். என்னமோ உண்மையில தப்பே இல்லாம மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீலா இருங்க பிராது போயிட்டு இருக்குல்ல. இல்ல மாமா, இருக்கட்டும். இல்ல எனக்கு இப்ப ஒண்ணும் விளங்கல. என்னமோ நல்ல மாதிரி பேசிக்கிறியா? நீ நல்லவனா சொல்றா. கவாரு தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், வாயை பொத்திக்கு இருந்துரு. என்ன ஏன் உனக்கு மட்டும் தான் கோவம் வருமா? எனக்கு ஒன்னோட பயங்கரமா கோவம் வரும். என்ன, மூடிக்கிட்டு உண்மையா ஒத்துக்கிறேன். என்ன, சும்மா அங்க இழுத்துக்கிட்டு இருந்தா அப்படியே பாத்துக்க. சத்தம் போடாத, அதான் பேசிக்கிருக்காங்க நீரா. இங்க இருங்க. என்ன திரும்பி கேக்குறேன், நீங்க பேசாம இருங்க. என்னடா? உன்கிட்ட எல்லாம் பேசிக்க முடியாது இப்படி என்கிட்ட. இங்க வாருங்க. அதான் உக்காந்துக்கு இருக்கான்ல அவன் அன்னைக்காரன், அதான் எனக்கு மச்சன்னு சொல்லிட்டு அவன் என் தங்கச்சி கிட்ட வம்பிழுத்தான்னு சொல்ற விட என் தங்கச்சி கிட்டே பேசுறது பழகிறது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் இப்படி செஞ்சேன். ஐயா பஞ்சாயத்து தலைவரே, இது என்ன நியாயம்? அவரு முறைப்பண்ணுகிட்ட வம்பிருக்கிறாரு. சொல்லப்போனா முறைப்பண்ணுக்கு பிடிச்சிருக்க போய் பேசுறாரு வைக்கிறாரு. பிடிக்காம பேசினா வம்புக்கு வரது ஒரு நியாயம் இருக்கு. பிடிச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் இவங்க வம்புக்கு வரதெல்லாம் நியாயமே கிடையாது. இதுக்கு கரெக்டான பதில் நீங்க தான் சொல்லணும். பாத்துக்கங்க மாமா, எல்லாரும் பாத்துக்கங்க. சித்தி பாத்துக்கங்க மாமா, என்ன சொல்றாருன்னு. என்னடி பொங்கிக்கிட்டே இருக்க நீ பாட்டுல? என்ன என் மய மேலே புறாப்பலி போட்டு பாத்துக்கிருக்கோல? சித்தி, எனக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது. எனக்கு என்ன அவசியம்னு கேக்குறேன். எனக்கு எதை பத்தி கவலை கிடையாது, அவசியம் கிடையாது. இது நம்ம குடும்பம். அதையும் தாண்டி தனிப்பட்ட விஷயத்துல இது என் குடும்பம். ரெண்டாவது என் அண்ணனை வெட்ட வந்திருக்காப்ல, அப்ப நான் கேட்க தானே செய்வேன். இதே ஆத்தா அப்பா இருந்தாங்க ஏறிக்கிட்டு சண்டைக்கு வந்திருப்பாங்க. அவங்க இங்க இல்ல, அதனால நான் பேசிக்கிறதோட பதில் சொல்லுங்க. சரி இருங்க விடுங்க. அவன் செஞ்சது தப்புதேன். என்ன, ஆள் இல்லாத சமயத்துல இப்படி வந்து நடந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப தப்புதேன். என்ன, அதுக்காக என்ன தண்டனை வேணும் எனக்கு கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். மாமா என்ன பேசிக்கிறீங்க? அவன் தானே தப்பு செஞ்சியா? பேசாம இருக்க. அவன் தப்பு செஞ்சதுக்கு அவன் தண்டனை நினைக்கிறது அவளுக்கு ஒரு விஷயமே கிடையாது மாமா. பேசாம இருக்கு மாமா. அவங்க என்ன சொல்றான் அது கேட்கலாம். ஆமா மாமா, தேவையில்லாம நீங்க போய் மூக்க நுழைக்காதீங்க. பேசாம இருங்க. உங்க மையந்தே என்ன இல்லைன்னு சொல்லல, விட்டு கொடுத்து பேச வேணும்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் தப்பி யாரு செஞ்சாலும் அவங்களுக்கு தான் மாமா தண்டனை கொடுக்கணும். என்னது எருமச்சாரி மூஞ்சி அடிச்சுமே நீ பண்ணாத நான் பண்ணாது, தப்பி யாரு பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுங்க, அதே நல்லது. அம்மர்ச்சத்துல பேசாம இருங்க. ஏது மருமகளே, எல்லாரும் அவங்க தரப்பு நியாயத்தை பேசும்போது நான் மட்டும் பேசாம எப்படி மருமகளே இருக்க முடியும்? என்னால நியாயத்தை பேசாம இருக்க முடியாது. நியாயம் பேசுறது எனக்கு நரம்பு தளர்ச்சி வந்துடும். மாமனாரே, நரம்பு தளர்ச்சி இந்த மருந்து வேணா கொடுக்குற சித்த பேசாம இருங்க மாமனாரே. இங்க வாருங்க. வரும்போதே அம்பட்டு கோவத்தோட வந்தாப்புல, அருவாவை எடுத்து வெட்டலும் குத்தணும்ட்டு வாராப்புல. இதெல்லாம் சரியில்லை. ஒரே குடும்பத்துக்குள்ள ஒன்னா இருந்துகிட்டு இப்படிலாம் பண்றது தப்பு தானே. அதத்தையும் நாங்க சொல்ல வரோம். நீங்க தண்டனை கொடுக்குறீங்க, அதெல்லாம் தேவை கிடையாது. இதுக்கு மேல இப்படி நடக்க கூடாது. இப்ப நாங்களா இருக்க போய் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்ப நாங்களா இல்லைன்னா என்ன செய்வாங்க சொல்லுங்க பாப்போம். என்னதையும் செய்ய முடியும் அவங்களால, ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த 3 பொட்ட பிள்ளைங்க என்ன செய்யும்? அவன் சொல்றது நியாயமா தானே இருக்கு. சரி விடுங்க, அவர் சொல்ற நியாயமாவும் இருந்துட்டு போகட்டுமே. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். வயசுக்கு வந்த பிள்ளைகளை தனியா விட்டு பொம்பளை பிள்ளைய தனியா விட்டு வீட்டுல இருக்கவங்களுக்கு என்ன வேலையா, என்ன சோழியா? அவங்களுக்கு 1008 சொல்லி இருக்கும். அது எல்லாத்தையும் விளக்கிட்டு போனோம்னா அவங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. உமையாவது கேரிக்கிட்டு சண்டைக்கு வையா. இப்ப வரைக்கும் உன் பயம் பண்ணது தப்பு நீ ஒத்துக்கிறவே கிடையாது. நான் எதுக்கு பெரிய ஒத்துக்கணும், அண்ணன் வண்டி ஒத்துக்கணும்னு கேக்குறேன். என் மையன் செஞ்சது தப்பே கிடையாது. மச்சியான், இத சுமூகமா முடிச்சு விட்டுருவோம்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லாம சண்டை சச்சரவு வளர்க்குற மாதிரி தோணுது மச்சியான். அதை தீர்ப்பு வராம உட்காந்துருக்கால. நான் பேசலாமா? சித்த என்ன பேச வரீங்களா? வெட்ட வந்தது ஏன் தங்கச்சிய, அதுக்கு காரணமும் நான் தான். ஏன்னா நான் இல்லாத்திட்ட பேசுறதுனால தானே அவன் என் தங்கச்சிய பழி வாங்கணும்னு நினைச்சது. ஆனா இது தப்பான விஷயம் தானே, இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த இடத்துல ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். என்ன யார் என்ன நினைச்சாலும் சரி, நான் அதை சொல்லிவே ஆவேன். என்ன, ஒரு பொம்பளை புள்ள என் தங்கச்சி கிட்ட மோத தெரிஞ்சவனுக்கு ஆம்பளை என்கிட்ட நெஞ்ச நிமித்தி மோத தெரியல, அவன் ஆம்பளையா நான் கேட்பேன். அப்படி போடு. இப்பதான் நீ சரியா பேசிருக்க. இந்த வார்த்தைக்கு தூக்கல தொங்கடி. பரவாயில்லையே, உங்க அண்ணனுக்கு நல்லா பேசலாம் தெரியுது. நீங்க வேற மாமா, அதெல்லாம் நல்லாத்தையும் பேசுவியா. ஆனா கொஞ்சம் அங்கங்க அடக்கி வாசிப்பியா, வேற ஒண்ணும் இல்ல. இல்லே என்ன ரொம்பத்தையும் பேசுற? வெற்றி பேசல என்ன தப்பு? என்னடி? நான் தெரியாமத்தான் கேக்குறேன்.
நான் உனக்கு அண்ணனா இல்ல அவன் உனக்கு புருஷனா? அவனுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிருக்க. இதுக்கு நான் பதில் எப்படி வேணாலும் சொல்லுவேன். ஆனா உன்னால அது கேட்க முடியுமா? உன்னால அது கேட்க முடியுமா? அத மாதிரி சொல்லு. என்ன சொல்லுவ? உன்னையா அண்ணேன்னு சொல்ல எனக்கு எந்த ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா நீ எனக்கு அண்ணனே கிடையாது. ஆனா வெற்றியை என் புருஷனே சொல்லிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அதுக்கு வெற்றிக்கு தகுதி இருக்கு. இதுக்கு மேல என்னடா செய்வேன்? ஓஹோ, கதை அப்படி போதாக்கும். இலே இலே மச்சானே, என்னமோ நினைச்சேன். என்ன மச்சான், ஒன்னும் சரியில்லையே. இன்னைக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் அப்படி. ஓஹோ, சரி அப்புறம் பாத்துக்கிறோமா. இருடி, என்னமோ நடந்திருக்கு. அப்புறமா வச்சு செய்யற சூழல் அப்புறம் இருக்குல்ல, அத பிறகு பார்ப்போம். நிலா, என்ன 6 பேர் இருக்கிற இடத்துல என்ன பேசிக்கிருக்க? ஏன் சித்தி, அவங்க பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு என்னமோ எந்த இடத்துலயும் தப்பு இருக்க மாதிரி தெரியல. என்னங்கடி எல்லாம் ஒரு மாரியத்தை பேசிட்டு தெரியறிய? என்ன இல்ல எனக்கு ஒண்ணு விளங்கல. விளங்கலன்னா மூடிட்டு போ. அத்தை, இப்பதான் கரெக்டா பேசுறீங்க. இப்பதே சரியா பேசுறீங்க. இப்பதே நீங்க என்னோட நிலைமைக்கு வந்திருக்கீங்க. இந்தாயா, என்ன தீர்ப்பு வழங்க போற? டக்குன்னு சொல்லு. நாட்டாம தீர்ப்பு வழங்கும் டக்குன்னு சொல்லியா. இதுக்கு ஏகப்பட்ட சோழி இருக்கு தெரியுமா? எப்படி சோழி இருக்கு? அந்த சோழி விட்டு இந்த பஞ்சாயத்துக்கு வந்திருக்கேன்னா வேற யாரு தெரியுமா? உனக்கு விட்டே வச்சுக்க. என்னையா பஞ்சாயத்து தலைவரே, மாமனாருக்கு மரியாதை. பாத்தியா, எனக்கெல்லாம் எவ்வளவு ஃபேன் பேசஸ் இருக்காங்க தெரியுமா? என்னெல்லாம் யாரா சொன்னா பொங்கி எழுந்துட்டு வருவாங்க. என்ன மக்களே? ஆமா, இங்க பாருங்க, என்னென்னமோ நடந்து போச்சு. என்ன இனி பேசி ஒன்றும் ஆக போறது கிடையாது. தூக்கி போட்டு மறு வேலையை பார்ப்போம். இனி அவன் அப்படி நடந்துக்காம இருக்கிறதுக்கு நாங்க பாத்துக்கிறோம். பஞ்சாயத்தை கூட்டினது எங்க தப்புனே மன்னிச்சுக்கிறங்க. ஏதோ தெரியாத அறியாத பிள்ளைய கூட்டி பிடிச்சுக்க. இனி பார்த்து பத்திரமா நாங்க பாத்துக்கிறோம். இதை முன்ன கூடிய சொல்ல வேண்டியதானமா? போட்டு உசுரா வாங்கிருக்கிய. ஏண்டி, உன் கூட ஒட்டி பிறந்த நான் உனக்கு பெருசா இல்ல? தன்னந்தனியா கடந்த அனாத பையலுக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர. கவரே, வாய மூட. அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். வெட்டி அண்ணாதிட்ட அம்பிட்டேன். ஏன் அம்மா இல்லண்டா அவங்க அண்ணாதிக்கு சமமா? இத்தனை சொந்த பந்தம் இருக்காமா? என்ன இத்தனை சொந்த பந்தம் இருக்கும்? என் வெற்றிக்கு அம்மாவா நான் இருப்பேன். என்னடா செய்வ நீ? பண்ணிருக்கிறது கேவலமான செயல். இதுல உனக்கு வேட்டையான வேற ஏதாவது பேசிக்கிறது அம்பிட்டேன் பாத்துக்க. என்ன எல்லாம் பேச வைக்குது பாக்குறபடி பாக்குற. எப்படி அவங்க கூட நீ சேர்றண்டு? ஏலே, நாங்க சேர்றா சேரல, அது ரெண்டாவது விஷயம். என்ன தேவையில்லாம ஏதாவது பண்ணிக்கிறதுன்னு வச்சுக்கையே, நீ அம்பிட்டே. இங்க பாருங்க, நீங்க பஞ்சாயத்தை கூட்டினதை நான் எதுவுமே சொல்லல. என்ன எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதை விட்டு மறு வேலையை பார்க்க பாருங்க. இங்க பாருங்க பாண்டி, இனிமே அப்படி நடந்துக்க கூடாது. என்ன ஒரே கூட்டு குடும்பமா இருக்கிய, சரி தனித்தனியா கிடக்கு எடுத்துட்டு போட்டோம். என்ன கூட்டு குடும்பமா இருந்து ஏதாவது விசேஷம் வைக்கிற வீட்டுல பொட்டை போயிட்டு இவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நீதான் எல்லாத்துக்கும் பாதுகாப்பா இருக்கணும். அதுதான் ஒரு முறமாமனுக்கு ஒரு மரியாதையும் கூட. ஆனா நீ எப்படி அருவாயை தூக்கிட்டு கட்டியை தூக்கிட்டு வெட்டில குத்தியா நின்னுக்கிறீங்க? என்ன புரிஞ்சுதா? இனி எதுவும் பண்ணாம அவங்க சோழியை பார்த்துட்டு பேசாம இருக்கிற வேலையை பாருங்க. சரி நீ பிளேடு போட்டு போதும். டக்குனு என்ன தீர்ப்பு சொல்லு. அம்பரே பாத்துக்க, வாய மூடி பேசாம பேசிக்கிருக்கேன். பேச என்ன பேசிக்கிருக்கியா? நான் ஏதோ சமாளிச்சுக்கிருக்கேன்னு நினைச்சேன். பத்தியா, என் மாமனாருக்கு ட்ரைனிங் நல்லாவே கொடுத்துருக்க ரவி. ஆனா எங்கேயுமே தப்பு கிப்பா முடிச்சிடாம. அப்படிலாம் என் மாமனார் எதுவும் முடிக்க மாட்டாரு. கேப்ல கூந்து கெடா வெட்டி விட்டு வந்துருவாரு என் மாமனாரு. சூப்பர், நல்ல குடும்பம். இல்ல இனி எதுவும் நடக்காம பாத்துக்கிறோம். என்ன நான் பேசின வார்த்தை யாரையாவது காயப்படுத்தி இருந்தா மன்னிச்சுக்கிறேன். சரி, அப்படியே பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. இது உங்க குடும்பத்துக்கு நீங்களே உட்காந்து பேசியிருந்தாலே எல்லாம் சரியா போயிருந்திருக்கும். அப்பதுக்கு நீ வந்த வியாப தீர்ப்பு சொல்லுங்கயா. சரி, எல்லாம் முடிஞ்சு வச்சு. என்ன இங்க பாரியா பாண்டி, இனிமே இந்த சைடு நீ வரவே கூடாது. புரியுதா? என்ன சண்டை சச்சரவு என்னவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஒத்துமையா போங்க, ஒன்னா போங்க. அப்படிதான் சொல்லுவேன். உங்க குடும்பம் எதுக்காக பிரிஞ்சிருக்கு, என்ன இளவனி, எனக்கு எதுவுமே தெரியாது. இனிமே கரெக்டா இருந்துக்கிறங்க. அப்படிதான் சொல்லுவோம். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. புரியுதா பாண்டி? முதல்ல அந்த பிள்ளையில அனுசரிச்சு போற வெளியே பாரு. என்ன இப்படி முரண்டு பிடிச்சிக்கிட்டு எல்லாத்துக்கும் வீடு முடிச்சுக்கிறீன்னு வச்சுக்க, நீ உருப்படவே மாட்டேன். இதுதான் தீர்ப்பு. உன் தீர்ப்புல வெங்காயத்தை கரைச்சு ஊத்த தீர்ப்பு கொடுக்கறாளா? தீர்ப்பு இதை நாங்களே கொடுத்துருப்போம்ல. என் அண்ணனை விட்டு கொடுக்காமலே பேசுறியா? என் அண்ணன் அம்பிட்டு பிடிக்குமா? வெற்றிய எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன்னு வெற்றிக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன். பாரு, இது கடைசி வரைக்கும் இருந்தா பரவாயில்ல. அதெல்லாம் இருக்கும். எதை நினைச்சோம் யாரும் கவலைப்பட வேணாம். வெற்றிக்கு மட்டும் அம்மாவா இருக்க மாட்டேன், உனக்கு அம்மாவா இருப்பேன். ஏ தமிழ், என்ன எனக்கு அம்மாவா இருப்பேன்னு சொன்னதுக்கு உன் மேல நிறைய கோவப்பட்டிருக்கேன். ஆனா அது எல்லாமே உரிமைதே. தேங்க்ஸ் நிலா. இருக்கட்டும் பிளாக், நெசந்தே உனக்கு நான் ஆத்தாலதான் இருப்பேன். என்ன அன்பின் வாசம் நீ அம்மா, அழுகை சிரிப்பும் நீ அம்மா, தாங்கும் தோள்கள் நீ அம்மா, தந்தை மடியும் நீதான் அம்மா, இறைவன் வரமா நீ அம்மா, இறைவி மகனானான் அம்மா, சிறகை வெறித்தாயே அம்மா, அன்பில்
அனைத்தாயே நீ